எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சித்ராவதி சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரிவ்யூ இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி எதையுமே பார்க்க போகிறதில்ல. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இன்றைக்கோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சில தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அப்படி இதில் என்னென்ன ஷேர் பண்ண போகிறேன், என்னை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஜாலியாக அவங்கள்ட்ட பேசலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னோடய நேம் யோகேஸ்வரன். ஸோ ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னோடய சொந்த ஊர் தேனி பக்கத்தில் இருக்க பெரியகுளம், அதுக்கு பக்கத்தில் இருக்க வடுகுப்பட்டி தான் என்னோடய சொந்த ஊர். ஸோ அங்கேருந்து தேனியிலே தான் என்னோடய பிஜி எம்எஸ்சி வரைக்குமே நான் இங்கே தான் படித்து முடித்தேன். படித்து முடித்தோடனே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நானும் சென்னைக்கு போனேன். முடித்த உடனே போய் அங்கே ஒரு 3-4 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். பேங்க்கில், இன்சூரன்ஸ் ஃபீல்டில், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில். இது எதுவுமே எனக்கு ஒத்து வரலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு நேரத்தில் என்னோடய பிரதர் ஒருத்தர் கொடுத்த அட்வைஸ், ஸோ அது மூலமாக அந்த அட்வைஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ காலேஜ் படிக்கிற வரைக்குமே பயங்கர ஜாலியாக தான், செம்ம என்ஜாய்மெண்ட்டோட தான் போச்சு. அண்ட் கேமராமேன் சூரியகீதன் கண்டிப்பாக எப்படி ஃப்ரெண்டு அப்படின்றத சொல்லி இல்லையா. நான் என்னோடய ஊர் பெரியகுளம், அவனோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா கம்பம். 2 பேருமே சந்தித்தது காலேஜ். 2 பேருமே யூஜி ஒன்றா படித்தோம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அப்போ இருந்து ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். காலேஜில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் தான் எனக்கு சூரியகீதன். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அப்போ இருக்கிற ஒரு குணம் இப்போ வரைக்கும் அவன்ட்டு மாதம் சொல்லணும். இப்போ வரைக்கும் ஒரு இடத்துக்கு வா போகலாம் அப்படின்னா எங்கன்னு கேட்க மாட்டேன், பாட்டுக்கு வந்துடுவேன். அப்படி ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த ஒரு நட்பு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள குறையலன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து. ஸோ சென்னை போன டைமில் இது பிஜி படித்த வரைக்கும் இருந்த ஒரு லைஃப் வேறு. ஆனால் அதுக்கப்புறம் போய் நான் இருந்த ஒரு 1 இயர் லைஃப்பில் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு நான் இருந்த ரூம், என்னோடய அண்ணன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தங்கியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத விட ஒரு அதிகமான சந்தோஷம் அங்கே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறையனா சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமலாம் இருந்திருக்கேன். அங்கே இருந்த அண்ணன் கால் பண்ணுவார், ஏடா என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு. அண்ணன் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, முத்துக்குமரன் அவர் நேமு. முத்துக்குமரன், அருண்குமார் 2 பேருமே என்னோட அண்ணன், பெரியம்மா பசங்க. கால் பண்ணி சாப்பிட்டேனே அப்படின்னு. நான் எப்படி சொல்கிறது, சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்ட ஒரு குரலோடு தான் நான் பேசுவேன். ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஆனால் பேசி கால் கட் பண்ண அடுத்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு அக்கௌண்ட்டில் 500 ரூபா கிரெடிட் ஆகும். என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. ஸோ பார்த்து செலவு பண்ணு, தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டைம் நடந்ததில்லை. கிட்டத்தட்ட நான் சென்னையில் வேலை பார்த்தேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணப்போ என்னோட சேலரி 10,000, என்னோடய ரூம் ரெண்ட்டு, அப்புறம் செலவு, இது எல்லாமே 10,000க்கு மேலே வரும். நான் அப்படி பழகிட்டேன். நான் இங்கேருந்து இருந்த டைமில் அவ்வளோ செலவு பண்ணி பழனால அதை என்னால் அங்கே போய் குறைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அப்படியே ஒரு 1 இயர் போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணப்போ எனக்கு இருந்த என்னென்னா, போனோடனே ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னால ஒரு பேங்க்கில் பர்சனல் லோன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டேன். நான் படித்தது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் நான் வேலைக்கு சேர்ந்தது ஒரு பேங்கிங் டிபார்ட்மெண்ட். எதுவுமே சுத்தமாக ஒத்து வரல எனக்கு. ஏன்னா ரூமில் இருக்க எல்லாருமே மாமா, அண்ணன், சித்தப்பா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில், சித்தப்பா வந்து அதே பேங்க்கில் மேனேஜராக இருந்தார். ஸோ எல்லாருமே ஒரு சந்தோஷமாக வேலைக்கு போவாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா நான் படித்தது ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நான் போனேன். ஆனால் பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் கையில் ப்ரௌச்சர்ஸ் எடுத்துகிட்டு அதே ஐடி கம்பெனி வாசலில் நின்று லோன் வேணுமா அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தேன். நான் அந்த வேலையை வந்து எப்படி சொல்கிறது, நல்ல வேலை இல்லைன்னு நான் சொல்ல வரல, எனக்கு அது செட் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். அது ஒரே கம்பெனிலலாம் 10 டைமுக்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க மேனேஜர்ஸேவும் நான் போனோன்னே என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு பழக்கப்பட்ட ஒரு முகமாக மாறிடுச்சு. எனக்கு இருந்திருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் இருந்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேனி ரூரல் ஏரியா. நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் மீடியம் தான் படித்தேன். அவங்க சொல்கிறது என்னென்னு புரியும், அதை எப்படி சொல்லணும்னு தெரியும். ஆனால் அந்த ஒரு கூச்சம் எனக்கு இல்லைனால ஸோ எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கல. ஆனால் கடைசியாக ஒரு வழியாக ஒரு 6 மாதம் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் ஐடி கம்பெனிக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுவும் எனக்கு செட் ஆகலை. வேலையெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, வேலை ரொம்ப கம்மி தான். நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வமாக தான் பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். பட் எனக்கான ஒரு சுதந்திரம், எனக்கான சந்தோஷம் அந்த இடத்துல இல்லை அப்படின்றது உணர்ந்தேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன். அங்கே சதீஷ் அண்ணன் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப க்ளோஸ் அண்ணன்றதோட. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது கூட அவர் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணார். நைட் ஷிஃப்ட் போயிட்டு பகலில் வந்து கூட எனக்கு இந்த வெரிஃபிகேஷன் போகிறது எல்லாமே அவர் தான் கூட வருவார் தூங்காமல். ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ளோஸான அண்ணன், எல்லாத்தையுமே நிறையா ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில நாள் அழுதுருக்கேன், எதுவுமே ஒத்து வரலண்ணே அப்படின்னு. அப்போ அவர் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் தான், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் 2 முடிவு தான். ஒன்று அதிரடி முடிவு, அப்படியே அந்த இடத்துலேயே ஒரு முடிவு எடுத்து அதை காலி பண்ணிட்டு போகிறது. இல்லையா காலம் பதில் சொல்லும்.
பொறுத்து இருந்து உனக்கானதை நீ பாரு, கண்டிப்பாக நீ செய்கிறதுக்கு காலம் ஒரு நாள் உனக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அன்றைக்கி இருந்து நான் பண்ணது அதிரடி முடிவு. அவர் சொன்ன மறுநாளே நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான முடிவு நான் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதிரடி முடிவு. ஸோ அப்படி நீ எடுக்கிற முடிவுக்கு நீ தான் பொறுப்பு. நீ அதனால வர்ற ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நீ தான் பொறுப்பு, அதை நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அட்வைஸ் இப்போ வரைக்கும் நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமா உண்மையிலே எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றதுக்காக உடனே பைக் வேணும்லாம் சொன்னேன். ஸோ எங்கள் அப்பா எடுக்கிற அன்றைக்கே சொன்னார், இவன் இப்படி தான் பைக் கேட்பான், நீ எடுத்து கொடுத்தோன்னே 1 மாதம் டியூ கட்டுவான், அடுத்து வேலை பிடிக்கலன்ட்டு வந்துடுவேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்னது தான் உண்மை நடந்துச்சு. ஏன்னா என்னால் பைக் டியூவும் கட்ட முடியல. வீட்டில் தான் கட்டினாங்க. அந்த பைக்கில் தான் இப்போ வரைக்கும் சேனலுக்கு வீடியோ எடுக்க போகிறதெல்லாம் போயிட்டுருக்கோம். இன்னும் வீட்டில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பட் வீட்டில் எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி வேலை பிடிக்கலாம், வந்துருப்பா பார்த்துக்கலாம், அதுக்காக கஷ்டப்பட்டுலாம் அங்கே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நீ வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ட் எங்கள் அண்ணன் எல்லார்ட்டையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எம்டியான மைண்டில் வந்தேன். என்ன பண்ண போகிறோம்னே தெரியலை அப்படின்ற ஒரு இதோடு தான் வந்தேன். வந்து ஒரு 2 மாதம் இருந்தேன். என்ன பண்ண எதுவுமே தெரில. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனுக்கு அருண்குமார் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு முழு காரணமே அவர் தான். ஸோ அவர் கால் பண்ணேன், என்ன தான் உனக்கு இதுன்னு கேட்டுச்சு. நான் எனக்கு இந்த ஃபீல்டு ஆரம்பிச்சதுனா 2014 நான் காலேஜ் யூஜி செகண்ட் இயர் படிக்கும்போது எங்கள் ஊரில் இருக்க ஒரு லோக்கல் சேனலில் விஜேவாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் அந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அதில் எப்படி சொல்கிறது, இன்கம் வருதோ வரலையோ, ஆனால் நான் வேலை பார்க்கும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணுவேன். அண்ட் ஊர் சுற்றுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை காரணம் வச்சு அதுவும் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. சரி பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணேன், இந்த மாதிரி இன்கம் எதுவும் இல்லைண்ணே, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு போய் வரதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுனேன், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் வந்துடலானே அப்படின்னு சொன்னோடனே மறுநாள் சரி நீ போ வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோடனே தான் ஃப்ரெண்டு சூரியகிதன் அப்போ இருந்தே காண்டாக்டில் இருந்தோம். கால் பண்ணி மச்சி இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன்டா, டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணலாம், அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்னு. போகலாம் மச்சி, கேமரா இருக்குல்ல, வா என்கிட்ட கேமரா இருக்குது, வேறு என்ன, வா பார்த்துக்கலாம். அவன் அப்போ தான் கரெக்டாக அவனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரே வேலையை, அந்த ஒரு பிரிண்ட் அது என்னடா வரும் பேண்டேஜ், நம்ம கையில் ஓட்டுற பேண்டேஜ், இந்த ஸ்டிச்லாம் பண்ணாங்கன்னா மேலே ஒரு பேண்டேஜ் போடுவாங்க இல்லையா. ஸோ அது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், இந்த கண்ணு கூட வலிக்கும்னு சொல்லி அவன் அங்கே வேலை பார்க்குறப்ப நான் போயிருக்கேன். அந்த மாதிரி 12 மணி நேரம் விடாமல் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் எடுத்து போட்டே இருக்கணும். இடையில சாப்பிட்ற டைமும் பிரேக் டைம் மட்டும்தான். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவன் தான் அவனும். இந்த மாதிரி ஒரு அதிரடி முடிவு எடுத்து தான் கேமரா எடுக்கணும், கேமரா எடுத்தால் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒன்று எண்ணத்தோடு எடுத்து வச்சுருந்தேன். அவனும் ஓரளவுக்கு அந்த டைமில் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே நான் வரமிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு கேட்ட உடனே ஒரு ஹெல்ப் கிடச்சிருச்சு. சரி ஓகேடா கிளம்பலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு 3000 எங்கள் அண்ணன் போட்டு விட்டுச்சு. பெட்ரோலுக்கு பைக் இருக்குது. ஸோ பெட்ரோலு, தங்குறது, சாப்பிட்றது பார்த்து செலவு பண்ணேன். எங்கள் அண்ணன் ஐடியில் ஒர்க் பண்ணுச்சு, இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப் மூணார். சரின்ட்டு ஃபஸ்ட் டைம் மூணார் இந்த மாதிரி போய் வீடியோ எடுக்கலாம் போனோம். நாங்கள் போன நேரம் அப்போ அங்கே ரெட் அலர்ட், நிறைய இடம் க்ளோஸில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக என்னால் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட டச் விட்டதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு பண்ணியிருந்தோம். மூணார் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். ஸோ போயிட்டு வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா சேனலுக்கு என்ன நேம் வைக்கலாம், சரி டூரிஸ்ட் பிளேஸ் ரிலேட்டடாக வைப்போம் அப்படின்னு நிறைய பேர், நானே எங்கள் அண்ணன் சூரிய இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ எதுவுமே செட் ஆகலை. நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் சித்திரவதை அப்படின்னு. நானும் என்னென்னமோ பேர் சொன்னேன், இது வரல சித்திரவதை அப்படின்னு. எங்கள் அண்ணன் சித்திரவதனை ஒன்றும் செட் ஆக முடியுது, இதுவே நல்லா தானடா இருக்குது, இதை கூட வை, ஏன்னா யூனிக்காக ஒரு நேம் இருக்கணும், ஒரு பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கணும். ஸோ வை இல்லைண்ணே நம்ம பண்ணுறது டூரிஸ்ட் ரிலேட்டடாக மட்டும் யாரா ஒன்று பண்ண சொன்னால் அடுத்து நம்ம நிறையா பண்ணலாம்டா, இப்போதைக்கு டூரிஸ்ட் பண்ணுற, ஸோ வை தைரியமாக வை அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அண்ணன் சொன்ன அந்த வார்த்தையில் தான் அந்த சித்திரவதை அப்படின்ற சேனல் நேமே வச்சோம். அண்ட் நல்லா தான் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு வீடியோலாம். எங்கள் அண்ணன் தான் எல்லா வீடியோவுக்குமே அண்ணன் தான் அமௌண்ட் போட்டு விட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் தங்குறதுக்காக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், பெட்ரோலுக்காக இருக்கட்டும், எல்லாமே அண்ணன் தான் அமௌண்ட் போட்டு விட்டுச்சு. ஸோ அது மூலமாக நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இது நல்லா போயிட்டு இருந்த டைமில் என்னென்னா ஸ்டார்டிங்கில் போட்ட டைமில் சப்ஸ்கிரைபர்லாம் அவ்வளோ வரல. எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸு கான்டாக்ட் இவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாலுமே கூட ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே எங்களுக்கு வரல. அவ்வளோதான், டக்குன்னு வந்ததுன்னா ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. வியூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வீடியோ போடுவோம், நம்ம இதிலேருந்து இன்கம் வருதோ வரலையோ, ஜாலியாக நம்ம சந்தோஷமாக நிறைய இடத்த பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் வச்சு அப்படின்னு நான் அவனை அடிக்கடி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோ சிறுமலை, கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய இடம் போயிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் அமௌண்ட் போட்டு விட்டுட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, என் மேலே நம்பிக்கை இல்லைன்றதை விட ஒரு பயம் வந்துடுச்சு. இப்படியே என்ன பண்ண போகிறேன், அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நீ வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே
எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் டெம்பரவரியாக ஜாயின் பண்ணி அது ஒரு 5000 சேலரி தான். ஆனால் அது விட நிறைய ஒர்க் பண்ணேன். ரொம்ப அதிகமான ஒர்க்கு தான் இருந்துச்சு. காலையில் 9 o'clock போய்ட்டு ஈவினிங் 6 o'clock 6:30 வரைக்கும். பட் அதையுமே ஸோ அந்த ஒர்க்கையுமே நான் ஜாலியாக தான் பார்த்தேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த மாதிரி நான் வீடியோ எடுக்க போகிறேன்னா அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. வாரத்தில் 6 நாள் வேலை, சண்டே ஒரு நாள் தான் லீவு. ஸோ அந்த சண்டே ஒரு நாளில் எங்களால் எங்கேயும் போய் வர முடியல. ஸோ அந்த வீடியோ கேட்பானோடனே எங்கள் அண்ணன் கால் பண்ணுச்சு, என்னடா இந்த மாதிரி நீ வேலை பார்த்துட்டு தான் நீங்கள் சென்னையிலே பார்த்துக்கலாம்ல, எதுக்காக போய் திட்டுச்சு. அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 months 5 months வரையும் பார்த்தேன். ஸோ எங்கள் அண்ணன் அப்புறமா இல்லை இது செட் ஆகாது, வேறு ஏதாவது ஒரு முடிவெடு, வேறு என்ன பண்ணலாம். அப்போ தான் சூரியகிதன் ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் எடுத்துருந்தேன். ஸோ அப்போ நான் வீடியோ கேமரா ஆல்ரெடி நான் இந்த ஒர்க்கும் பார்த்துருக்கேன். வீடியோ கேமரா நான் எடுக்கிறேன்னே, அவன்கிட்ட ஸ்டில் கேமரா மட்டும்தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அஜித், லோகநாதன், எல்லாருமே ஸ்டில் கேமரா தான் வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ கேமரா எடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் என்னை கூப்பிடுவாங்க, நானும் போய் எடுத்துக்குவேனே, எனக்கு கேமரா எடுத்து கொடுனே அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா அண்ணனோட முயற்சினால தான் எனக்கு இன்றைக்கி கேமரா கிடச்சிச்சு. வீடியோ கேமரா எடுத்து லாஸ்ட் நவம்பரில் நான் கேமரா எடுத்தேன். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு எனக்கு இன்கமில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. மந்த்லி ஒரு 4 ஃபங்க்ஷன் போனேன்னாலும் ஓரளவுக்கு என்னால் அந்த இஎம்ஐ கட்டுறதும் என்னோடய செலவுக்கும் வீடியோ எடுக்க வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோடய வீடியோ எடுக்கிறத ரெகுலராக பண்ண ஆரம்பித்தோம். இப்படி தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போக ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒண்டர்லாவில் போய் வீடியோ எடுக்க, அந்த இடத்துக்கு வீடியோ எடுக்கிறது ஒரு பர்பஸ்னால் எங்களுக்கு அந்த இடத்த போய் திரும்ப ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனோம், அந்த இடத்த பார்க்கணும் ஆசை. சரி ஓகே அங்கே போய் எடுப்போம் அப்படின்னு அங்கேயும் போனோடனே வீடியோலாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்க மேனேஜர்ஸ் வந்து பேசி எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு ஒண்டர்லா வீடியோ தான் 10,000 கிராஸ் பண்ண ஒரு வீடியோ. ஸோ அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச் வரைக்குமே 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணல. எனக்கு வெறுத்துட்டேன். நான் சூரியகிதன்லாம் எங்கள் அண்ணன்லாம் சொன்னேன், அவ்வளோதானே நீ ஜூலை வரப்போகுது. இதில் என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சபிள் ஹவர்ஸ் வந்தால் தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அது வரவே இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு 700ஓட அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஒண்டர்லா வீடியோ நல்ல வியூஸ் போயுமே கூட அவ்வளோதான் இருந்துச்சு. சரி ஓகே அவ்வளோதானே பார்ப்பேன், இந்த ஜூலைக்குள்ளே வரலைன்னா பிலிப் மாதிரி ஒரு வீடியோ போட்டு கடைசியாக சேனலை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேனே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே கூட சூரியகிதை நல்லா இது பண்ணேன். அதெல்லாம் ஏமிச்சு பார்க்குறேன், நம்ம போடுறத போடுவோம், என்றைக்காவது ஒரு நாள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு கரெக்டாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அமௌண்ட்டு திரும்ப ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சு. வீடியோ போகிறதுக்கு இடம் இல்லை, பக்கத்தில் போகிற மாதிரி இடம் இல்லாதனால சரி மராசோ கார் அண்ணன் ஒருத்தர் கொடுத்தாரு, ட்ரை பண்ணுறோம், நான் புது கார் எடுத்திருந்தார். சரி ஓகே அதை பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் இந்த கார் பண்ணுங்க அந்த கார் பண்ணுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இருந்தேவும் நிறைய பேர் நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போதே சரி ஓகே இவங்களுக்காண்டியாவது நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ அப்படி வந்தது தான் அந்த கார் வீடியோ போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்ல சப்ஸ்கிரைபரும் ஆரம்பித்தாங்க, வியூஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கரெக்டாக லாஸ்ட்டாக மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 790 வாட்சபிள் ஹவர்ஸ் 3000 தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த ஒண்டர்லா வீடியோ அண்ட் அந்த மராசோ கார் வீடியோ இது எல்லாம் கொஞ்சம் கை கொடுத்து தான் 1000 சப்ஸ்கிரைபரையும் நான் மார்ச் மாதம் எண்டில் தான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அன்னைக்கு ஓகே இதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம், நம்ம என்ன ஒரு டார்கெட் வச்சோமோ அதை அச்சீவ் பண்ணிட்டோம், ஸோ பண்ணலாம் அப்படின்றதோட தான் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ பண்ணிகிட்டு இருக்க கார் வீடியோ, உண்மையாகவே காரை பற்றி எனக்கு நான் கார் வீடியோ பண்ண வந்ததுக்கு ஃபஸ்ட்டு காரணம் டிரைவராகவும் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்குமே நான் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த கார் ஓட்டுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, காரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்னோட கேமராமேன் சூரியகிதனுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட். அவன் தான் எனக்கு நிறைய டீட்டெயில் சொல்லுவான், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது, ஸோ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா அது பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் இன்றைக்கி நான் அப்படி ஸ்டார்ட் பண்ண எனக்கு இன்றைக்கி சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 16,200. இப்போது கரண்ட்டாக 16,200 இருக்குது. ஸோ இந்த 16,000 பேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த 16,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னொரு காரணம் கார் வீடியோ நல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த கார் வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேனியில் இருக்க எல்லா ஷோரூமே நான் ஏறி இறங்கிட்டேன். இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு ஹெல்ப் கார் மட்டும் நீங்கள் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம். பட் யாருமே இந்த இதுலையுமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. டொயோட்டோ ஷோரூமில் ஒருத்தர் இருந்தார் இங்கே தேனியில் இருக்க ஷோரூமில். ஸோ நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மயில் சார் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அவர் கால் பண்ண உடனே தான் அவரோட ரெஸ்பான்ஸ், நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு உதவி தான் உண்மையாகவே இன்றைக்கி இவ்வளோ கார் வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு காரணம். அண்ட் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல லெவலில். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்கையுமே நான் அடுத்தடுத்து திருத்திக்கிறேன். அண்ட் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்தடுத்து இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஊக்குவிக்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு, அதுக்கப்புறமா
கார் ரிவ்யூ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் 1000 சப்ஸ்கிரைபர் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு 16,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேறு கண்டென்ட்லாம் யோசிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் அந்த மாதிரியான வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம கார் ரிவ்யூ பார்க்குறீங்க இல்லையா? ஸோ கார் ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ டொயோட்டோ ஷோரூமில் மதுரையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம சேனலோட நேம் சொன்னீங்கன்னா அப் டு 5,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி அங்கே போயிட்டு நீங்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணாலும் நான் அங்கே இருக்க மிஸ்டர் மயில் சார் மார்க்கெட்டிங் மேனேஜர், நான் அவர்கிட்ட பேசிடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதை சொன்னதும் அவங்க தான். ஸோ அந்த டொயோட்டோ ஷோரூமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமலைஸ் டொயோட்டோ அவங்களுக்கும் இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நான் நன்றி சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைபர், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஒரு 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ வாட்சபிள் வியூஸு, ஸோ இதெல்லாம் வந்திருக்காது. எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இதுக்கப்புறமா முக்கியமாக என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னோட பிரதர் அருண்குமார். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் இல்லைன்னா உண்மையிலே இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அண்ட் என்னோட ப்ரொஃபஷனல் கேமராவும் நான் வாங்கியிருக்க முடியாது. ஒரு ஓன் பிரதர், என்னோட கூட பிறந்த அண்ணன் இருந்தால் கூட இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ உண்மையாகவே என்னோட அண்ணன் முத்துக்குமாரன் அண்ட் அருண்குமார் 2 பேருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் முக்கியமாக சூரியகீதன், இப்போ வரைக்கும் 2 பேரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கோம், க்ளோஸாக தான் இருக்கோம். உண்மையாகவே சொல்லணும்னா இத்தனை வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்ததில்லை. யாரும் கண்ணு பற்ற போது மிச்சு சண்டை என்ன வந்துடும் இல்லை. 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துல கோவப்படுறேன்னா அவன் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிடுவேன், அவன் ஒரு இடத்துல கோவப்படுறேன்னா விட்டு கொடுத்து அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு இந்த ஒரு 16,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய ஃப்ரெண்டு சூரியகிதன். ஏன்னா அவன் அன்னைக்கு கேமரா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எடுக்க முடியாது, இல்லை வர முடியாது, வேறு எது இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட் சூரியகீதன் இல்லாமல் இன்னும் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் அந்த இடத்துல இல்லை. ஸோ அவன் வேலை கேமரா வீடியோ எடுக்கிறது மட்டும் அப்படின்னு இல்லாமல் இது பேசு, இந்த மாதிரி பண்ணு, ஒவ்வொரு வீடியோக்குமே அவ்வளோ ஸோ உண்மையாகவே அவனுக்கு இந்த இடத்துல வெறும் நான் வார்த்தைகளால் நன்றி சொன்னால் அது பத்தாது. கடைசி வரைக்கும் இந்த நட்பு இப்படியே நீடிக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அவ்வளோதான். ஜாலியாக இருந்தால் இனிமேல் இந்த மாதிரி மியூசிக் போட்டுக்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வெறும் வார்த்தைகளால் உங்களுக்கு நன்றி சொல்வது பத்தாது. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னால் என்னென்ன பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு உறுதியளிக்கிறேன். Thanks to all.